யார் என்ன செய்ய வேண்டும் என்ற முழு புரிதல் இல்லாமல் சபாநாயகர் தொடங்கி முன்னாள் நீதிபதிகள் வரை திமுகவிற்கு முட்டுக் கொடுப்பவர்களாகவும் பாஜகவிற்கு பாடம் எடுப்பவர்களாகவும் மாறிவிட்டிருப்பதால் இவர்களுக்கெல்லாம் தலையில் சரியான குட்டு வைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை. பள்ளிகளில் சாதிய பிரச்சனைகளை களைவதற்காக சில பரிந்துரைகளை முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையிலான குழு பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் அவற்றில் பல பரிந்துரைகளும் சனாதனத்திற்கு எதிரானதாகவும் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருந்ததால் அதை அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். இதனால் ஆதங்கப்பட்ட திரு சந்துரு சமீபத்தில் ஒரு விழாவில் பேசும்போது நூலகம், அறநெறி இவற்றை பற்றியெல்லாம் பாஜகவிற்கு என்ன தெரியும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த அறிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம். எதுக்காக? அறநெறி படிக்கக்கூடாதா? ஏன் நிராகரிக்க வேண்டும்? நீங்கள் உள்ளே படித்தாதானே அதில் என்ன இருக்குன்னு தெரியும். அந்த கட்சியுடைய தலைவர் நான் 20,000 புத்தகங்களை படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கார். அவர் ஒன்றும் பட்டியலாம் கொடுக்கல, என்னென்னலாம் படிக்கிற ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவருடைய அறிக்கை என்னென்னா, நீதிபதி சந்துரு அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்தை இல்லாமல் அந்த அறிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அதிக 650 பக்கமாக எழுதுவாங்க. ஒரு உண்மையான தலைவர்களாக இருந்தால் நிச்சயமாக அந்த அறிக்கையை வாங்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், விவாதிக்க வேண்டும். அந்த கட்சியுடைய செயற்குழு போன வாரம் கூட்டம் போட்டு இந்த அறிக்கையை அரசாங்கம் நிராகரிக்க வேண்டும். எது? அறநெறி வகுப்பு கூடாது, மாணவர்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது, அதெல்லாம் நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் மாணவர்களுக்கு எந்த வழிகாட்டுதல் செய்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வார். இதற்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு முழுநீள அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். திரு சந்துரு அவர்கள் குறிப்பிட்ட எரிந்து போன யாழ்ப்பாணம் நூலகத்தில் இந்திய புத்தகங்களுக்கான பிரத்யேக பகுதியை திறந்து வைத்ததும் அதற்கு 16,000 புத்தகங்களை வழங்கிட ஏற்பாடு செய்ததும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசுதான். அதே யாழ்ப்பாணத்தில் சுமார் 11 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் கலாச்சார மையம் அமைத்ததும் பிரதமர் திரு மோடி அவர்களின் அரசுதான் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருக்கும் திமுக அரசின் குழுவில் இருந்து கொண்டு நூலகம், அறநெறி, கலாச்சாரம் குறித்தெல்லாம் சந்துரு அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாகவும் பாஜக எதிர்ப்பு தெரிவித்திருப்பது தமிழகம் முழுவதும் மாணவ சமுதாயத்தை பாதிக்கும்படியாக அரசு அமைத்திருக்கும் குழுவின் அறிக்கைக்குத்தானே தவிர நீங்கள் எழுதிய தொடர்கதைக்கோ நாவலுக்கோ அல்ல. அதற்கு பதிலளிக்க வேண்டியது தமிழக அரசை தவிர சந்துரு என்ற தனிநபர் அல்ல என்றும் சாட்டையடி பதிலை கொடுத்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மாணவ சமுதாயத்தில் இதுபோன்ற சாதிய பிரிவினைகள் பெருமளவில் இல்லையே என்பதுதான் திரு சந்துரு அறிக்கையின் முதல் கேள்வியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் பாரபட்சமில்லாத நபராக செயல்பட முடியாத சந்துரு அவர்கள் இந்த கேள்வியை கேட்பதற்கு நியாயமில்லை என கூறியிருக்கும் அண்ணாமலை அவர்கள் அவரது அறிக்கையில் பரிந்துரை எண் 19 படி காவிமயமாக்குதல் என்ற வார்த்தையை கூறியிருப்பதிலிருந்தே அவரது அரசியல் நிலைப்பாடும் அந்த அறிக்கையின் நோக்கமும் வெளிப்படையாக தெரிந்துவிட்டது எனவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த அறிக்கையின் குறைபாடுகளை மீண்டும் சுட்டிக்காட்டியிருக்கும் அண்ணாமலை அவர்கள் அறிக்கை அளித்ததோடு திரு சந்துரு அவர்களது பணி நிறைவடைந்தது என்பதை மறந்துவிட்டார் எனவும் ஜனநாயகத்தில் அரசின் பொதுமக்கள் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிப்பது பொறுப்புள்ள எதிர்க்கட்சிகளின் பணி, திமுகவின் கொள்கைகளை மாணவ சமுதாயத்தின் மீது திணிப்பதை எதிர்க்கிறோம் எனவும் உறுதிபட கூறியிருக்கிறார். மேலும் அரசியல் பேச வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் திரு சந்துரு அவர்கள் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்து கொள்ளலாம். அதை விடுத்து சுயலாபத்துக்காக அரசு அமைக்கும் குழுக்களில் அமர்ந்து கொண்டு மக்களின் வரிப்பணத்தில் திமுகவின் கொள்கைகளை குழு அறிக்கை என்ற பெயரில் மாணவ சமுதாயத்தின் மீது திணித்தால் அதற்கான எதிர்ப்பும் நிச்சயம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் கூறியிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக முன்னாள் நீதிபதி சந்துரு திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்ற தலைப்போடு அண்ணாமலை அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது.